Hello my dear friends, welcome to Mija Hero FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய கேண்டலிஸ்டிக்ஸ் வந்து சம்டைம் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றீங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து நம்ம எப்படி வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரணும்னு நினச்சா மட்டும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வச்சுக்கிற கரன்சி பேர் வந்து GBPUSD அண்ட் வந்து H4. ஓகேவா, 4 ஹவரில் நான் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து கரண்டாக வந்து போயிட்டு இருக்கிற மார்க்கெட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாலோ நடந்துது, இன்னைக்கு நடந்தது. ஓகே, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டார்லேருந்து ஆர்டர் எடுத்திருந்தாலே இந்த ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துருக்கும். ஓகே, இதுக்கு மேலே வந்துருக்கும். இங்கேருந்து டார்கெட் வந்து பாருங்கள், நான் வச்சே காமிச்சிடுறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த கேண்டலுக்கு மேலே வந்து வச்சிருக்கோம். டார்கெட் நம்ம இது வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் 100 பிப்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இந்த ஒரு ஆர்டரில். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 42 பிப்ஸ். நம்ம 4 ஹவருக்கு வந்து நம்ம வளமையாகவே தெரியும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 40 பிப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாப் லாஸும் டார்கெட் வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிருக்கும். வாட் எவர் வந்து இதில் நம்மளுக்கு டார்கெட் ஹிட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டில் வந்து இந்த ஏரியாவில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லி கேட்டால் இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸோ அந்த ஸ்பின்னிங் டாப் நம்ம வளமையாக அப்படி ஆர்டர் எடுப்போம். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் ஆகின உடனே வந்து நம்மளுடைய என்ட்ரி இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்டாருக்கு நம்ம வச்சிருப்போம். இதுக்கு வந்து டார்கெட் வந்து 40 பிப்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம இப்படி வைக்கும்போது வந்துட்டு ஸோ இந்த லெவல். ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த கேண்டலுக்குரியது இந்த கேண்டலுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 கேண்டலுக்குமே நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுது. இப்படி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது வந்து சம்டைம் வந்து நம்மளுடைய கேண்டலிஸ்டிக் வந்து ஃபெயிலியர் ஆகும். அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியுது, இங்கேருந்து ஃபால் ஆகி வந்த ஒரு மார்க்கெட் எகைன் வந்து ஒரு அப்பௌண்ட் கொடுத்து திடீர்னு ஒரு அப்பௌண்ட் கொடுத்து எகைன் ஃபால் ஆகி ஒரு ஹேமர் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹேமர்லேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்குது. அது நம்மளுடைய டார்கெட்டை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இல்லைனா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு தேவை. நம்ம இப்படி தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். என்ன சொன்னால் நம்ம முன்னுக்குரிய இந்த கேண்டலுக்கு வச்சிருப்போம். ஆனால் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்குது. ஸோ 40 பிப்ஸை வச்சு பார்க்கலாம். ஓகே, எப்படி இருந்தாலுமே நமக்கு டார்கெட் கொடுக்கல, அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது. ஸோ இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகுது இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இப்படி ஃபோல் ஆகிட்டு வந்த மார்க்கெட் இங்கே இந்த ஒரு க்ரீன் கேண்டில் வராமல் இந்த ஹேமர் கிடைச்சிருந்தா மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகி போயிருக்கும். ஒரு டைமில் வந்து ஒரு வித்தியாசமாக நடக்கும். அது வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இது வேக் ஆகும் இல்லை ஒரு வேலை வேக் ஆகும் விடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இது வேக் ஆகும், பெர்ஃபெக்டாக இது வேக் ஆகும்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். அது வந்து கரெக்டாக வந்து வேக் ஆகுது. நம்மளுடைய பழைய சேனலில் வந்து செக் பண்ணி அப்படின்னு சொன்னால் தெரியும். நம்ம ஒரு 1 மந்தில் வந்துட்டு 2000 பிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ஒரு 1 மந்த்துக்குள்ளவே. ஓகேவா, இப்போது இதில் வந்துட்டு என்ன நடந்துக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் லாஸ் ஓகேவா, இந்த ஏரியாவில் வந்துட்டு அவங்க ஸ்டாப் லாஸை வந்து போட்டிருப்பாங்க. நிறைய பேர் மார்க்கெட் மேலே போக தோணினோன்னு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலும் ஸோ இந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிட்டு இருந்துப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து இந்த ஃபெயிலியரை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரே வழி பண்ணலாம். இண்டிகேட்டரில் வந்துட்டு சரியா நம்ம பொலிங்கர் பேண்டை வந்து எட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பொலிங்கர் பேண்டை ஏன் எட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓகே, நமக்கு இப்போ என்னென்னா மேலுக்கு ஈர லைன் வந்து நம்ம வளமையை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அப் லைனும் கீழே இருக்கக்கூடியது வந்து டவுன் லைனும் நடுவில் வந்து மிட் லைன். ஓகேவா, இப்போ மிட் லைனுக்கு மேலே வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம செல் எடுக்க வேண்டியதான். இங்கே வந்து ஒரு ஹேமர் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே வந்து பை எடுக்க வேண்டியதான். ஸோ நம்ம செக் பண்ணலாம் இது எங்கெல்லாம் வேக் ஆகிருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு சின்னதாக ஒரு தெரியும். நம்ம அதனால தான் மேலுக்கு வைப்போம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா, கொஞ்சம் மேலே தான் வைப்போம். அதை ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோல் ஆகிருக்கு. அங்கே வந்து ஃபோல் ஆகின மார்க்கெட் வந்து நல்ல பெரிய ஃபோல்.
அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் வந்துருக்குது. ஸோ அந்த ஹேமருக்கு வந்து டார்கெட் கிடைச்சிருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கும். 40 பிப்ஸ் தான்ல. ஸோ 52 பிப்ஸே வந்து கிடைச்சிருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்குது. இப்போ இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹேமர் கிடைச்சிருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கிற ஒரு மார்க்கெட். இந்த பெரிய ஒரு மூவ் ஒன்று இல்லாமல் மார்க்கெட் வந்து அதே ஏரியாவுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்துருக்குது. அப்படி இருந்தோம் இந்த ஓர்டருக்கு வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பை எடுத்திருப்போம். ஸோ இது கீழே கொஞ்சம் கீழே வச்சிருப்போம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வச்சிருப்போம். டார்கெட் வந்து 40. ஓகே, இப்படி வச்சுப்போம். இதில் வந்துட்டு நம்ம வளமை அதுக்கு ஈக்குவலாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இது ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆனால் நம்ம இந்த கேண்டில் வந்து ஓகே, இந்த கேண்டில் வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் கீழே ஆக்கி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது டிவி ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுறாதீங்க. நான் கீழே வைக்க சொல்கிறேன் அப்படின்றதுக்காண்டி வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 பிப்ஸ் ஒரு 6 பிப்ஸ் வந்து நம்ம கீழே இறக்கி வைக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் லொட் சைஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன லொட் சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு ஹேங்கிங் மேன் இந்த லைனை கீழே வந்துட்டு மேலே போய் முடிஞ்சுது. அதில் இந்த ஓர்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு டார்கெட் ஹிட். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து பிரேக் ஆகின லெவல் இந்த லெவல். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகின ஒரு மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்கும்போது வந்துட்டு நம்மளுடைய கேண்டலிஸ்டிக்ஸ் வந்து பிரேக் ஆகிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக்குவீங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த கேண்டலிஸ்டிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்மளுடைய கேண்டில்ஸ் எல்லா இடத்துலையும் வருது அப்படின்றதுக்காக எல்லா ஆர்டரையுமே வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. அடுத்தது நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 ட்ரேட் பண்ணணும், 100 ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம இங்கே வந்துக்கிறது வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வரல. நம்ம வந்துட்டு நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து வந்து போகிறது தான் நம்ம வந்துருக்கிறோம். ஸோ நமக்கு தேவை நம்மளுடைய ப்ராஃபிட். இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஹேமர். ஸோ இந்த ஹேமரில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிருப்போம், டார்கெட் ஹிட். ஸோ நீங்கள் பொலிங்கர் பேண்டை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பொலிங்கர் பேண்டை போடும்போது வந்து எதாவது போட்டிருந்தோம். ஒரு சைட் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் எகைன் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பொலிங்கர் பேண்ட் வந்து தனியாக போடுற வீடியோ வந்து நான் இப்போ பண்ணிடுறதுக்காக நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில். இப்போ இந்த வீடியோலையும் வந்துட்டு நான் எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அவ்வளோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அதை பண்ணுங்கள். பண்ணும்போது தான் வந்துட்டு எனக்கும் தெரியும் உங்களுக்கு நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு எந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு தான் என்னால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.